வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளம், மண் சரிவு உட்பட இயற்கை அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவின் வீட்டிற்கு முன்பாக உள்ள வீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை. 2012 பிரபஞ்ச அழகியாக அமெரிக்காவின் அழகு ராணி முடிசூட்டப்பட்டுள்ளார். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மழை வெள்ளம், மண் சரிவு உட்பட இயற்கை அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. அனர்த்த நிலைமைகள் காரணமாக மேலும் 13 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கூறினார். அதிக மழையுடனான காலநிலையினால் 2,67,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு என்பவற்றினால் 36 பேர் காயமடைந்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மண்சரிவு அபாயம் காரணமாக மாத்தளை, ரத்தோட்டை, பிடக்காந்த பிரதேசத்தில் 35 குடும்பங்கள் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை பல பிரதேசங்களை பாதித்துள்ள சீரற்ற வானிலை படிப்படியாக வளமைக்கு திரும்பி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் சில பகுதிகளின் இயல்பு நிலை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. சிலாபம் மாவட்ட வைத்தியசாலையின் அன்றாட செயற்பாடுகள் இன்று தடைபட்டிருந்தன. இதேவேளை கெக்கிராவ ஹவான்ஹெல்ல பெருக்கெடுத்தமையினால் கெக்கிராவ பலாகல பிரதேச சபையின் கப்பாகனம் ஒன்று அடித்து செல்லப்பட்டுள்ளது. பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நிலைமை தொடர்பில் ஆராய சென்ற வேளையிலேயே இது அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் பேக்கோ இயந்திரங்களை பயன்படுத்தி குறித்த வாகனம் வெளியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் அனர்த்தம் இடம்பெற்ற வேளையில் வாகனத்தினுள் 5 இருந்துள்ளனர். இதேவேளை ஹம்பாந்தோட்டை சமயபுர பிரதேசத்தில் உள்ள இளைஞர் ஒருவர் நீரில் அடித்து சென்றுள்ளார். வெள்ளத்தினால் தங்காலை பறவை கொம்புக்கு வெட்டிய பிரதேசத்தில் 2 வீடுகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளன. வெள்ளத்தினால் தடைப்பட்டிருந்த புறநறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியோடான போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. எனினும் மன்னம்பட்டிய கொட்டேலிய பிரதேசம் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளது. கடந்த சில தினங்களாக கிழக்கு மாகாணத்தில் நிலவிய மழையுடனான வானிலை தற்போது குறைவடைந்து வருவதாகவும் மக்களின் இயல்பு வாழ்க்கை வளமைக்கு திரும்பி வருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஹம்பாறை மாவட்டத்தில் பெய்த பழக்க மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் தற்போது வடிந்தோடி வருகிறது. எனினும் கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை மேற்கு வட்டை மற்றும் பாண்டிருப்பு மேற்கு வட்டை பகுதிகளில் உள்ள வீட்டு திட்டங்களை அண்மித்த பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் காணப்படுவதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் அட்டாளிச்சேனை கோணாவத்தை ஆற்றின் முகத்துவாரம் நேற்று வெட்டிவிடப்பட்டமையினால் பிரதேசத்தில் தேங்கியிருந்த நீர் வடிந்தோடி வருகிறது. இதேவேளை மட்டக்களப்பு வேப்பவட்டுவான் கிரான் குளமடு பிரதேசத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒருவரின் சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொருவரை காணவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். செங்கலடி கழுவம்கனி பிரதேசத்தை சேர்ந்த 37 வயதான ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். காணாமல் போன ஏறாவூர் ஐயங்கனி பகுதியை சேர்ந்தவரை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்சவின் வீட்டிற்கு முன்பாக உள்ள வீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியிலிருந்து 2 தோட்டாக்களின் பகுதிகளை கண்டுபிடித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்கொடி கூறினார். நேற்றிரவு 12 மணியளவில் பட்டாசு கொளுத்துவதை போன்று சத்தம் கேட்டது. நத்தார் பண்டிகைக்கு பட்டாசு கொளுத்துவதாக நினைத்தோம். காலையில் பார்க்கும் போது அங்கு இவற்றை கண்டோம். ராத்திரியே හරියටම මගේ නිවස ඉදිරිපිට පාරේ වෙඩි සද්ද 3ක් ඇහුණා. ඒ වෙඩි සද්ද நேற்றிரவு எனது வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டது. அதன் பின்னர் வேகமாக ரேசின் கார் ஒன்று செல்வதை போன்று சத்தம் கேட்டது. அவ்வேளையில் நான் ஜன்னலை திறந்து பார்த்த போது எவரும் இருக்கவில்லை. காலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமைக்கான அறிகுறிகளை கண்டோம். උදේ අපි එම ස්ථානයේ පරීක්ෂා කරලා බලනකොට හමුුණා පිස්තෝලයක් වැනි ආයුධයකින් පාවිච්චි කරන්න හැකි ආකාරයේ උණ්ඩ දෙකක් පාවිච්චි කරපු කොපු දෙකක් එතන වැටිලා. வாகன இறக்குமதியை குறைக்காவிடின் எரிபொருள் இறக்குமதியும் குறைக்க முடியாது என கால்நடை மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் HR மித்ரபால தெரிவிக்கின்றார். கட்டுநாயகவில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நவீன வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கால்நடை சுகாதார பரிசோதனை மத்திய நிலையம் பிரதி அமைச்சர் HR மித்ரபால தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த வருடம் 45 கோடி ரூபாவுக்கு எரிபொருள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 5,40,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. எனவே இதற்கு ஒரே தீர்வு உள்ளது. வறியவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டாலும் பரவாயில்லை என்று கருதி வரியை அதிகரித்தோம். வாகன இறக்குமதியை குறைத்தோம். அவ்வாறு வாகன இறக்குமதியை குறைக்காவிடன் எரிபொருள் இறக்குமதியையும் குறைக்க முடியாது. அதிகளவில் எரிபொருட்களை கொண்டு வர வேண்டி ஏற்படும். இலங்கை போக்குவரத்து சபையின் சேவையை சீர்குலைக்கும் நோக்கில் தனியார் பிரிவில் இருந்து தொடர்ந்தும் இடையூறுகள் விளைவிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம தெரிவிக்கின்றார். அத்தனகலியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். போக்குவரத்து சபை ஊழியர்களில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு பரிசில்களை வழங்குவதற்காக இந்த வைபவம் நடைபெற்றது. தனியார் பிரிவினரால் நம்மை கவிழ்க்க முடியாது. தற்போது தனியார் துறையின் 20,000க்கும் அதிகமான பஸ்கள் சேவையில் ஈடுபடுகின்றன. எந்த ஒரு அரசாங்கமும் அவர்களை கவிழ்க்க விரும்புவதில்லை. அவர்களுக்கு தடை ஏற்படுத்தாமல் நாமும் பயணிக்க வேண்டும். 3000 பஸ்களை நாம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு அவற்றை கொண்டு வர முடியாமல் செயல்பட முடியாது. சில பகுதிகளில் பத்துச்சீட்டுகளை வழங்குவதில்லை. சில வேளை தனியார் பிரிவினரால் நமக்கு இடையூறு விளைவிக்கின்றனர். எனினும் அதற்கு நாம் அடிபணிவதில்லை. மஸ்கிலியா லக்ஷ்மண தோட்டத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 15 பேர் தொடர்ந்தும் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். குளவிக்கோட்டுக்கு இலக்கான 30 பேர் மஸ்கிலியா மாவட்ட வைத்தியசாலையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மரணச் சடங்கொன்றில் கலந்து கொண்டிருந்த சிலரை குளவிக்கோட்டுக்கு இலக்காகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.